தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேளைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளிலும் ஜெபத்துக்காக நாம் தெரிந்து கொண்ட பகுதி யோபுவின் புஸ்தகம் அதிகாரம் 9 வசனம் 10. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆமாண்டவரே, நீர் பெரியவர் ஆண்டவரே, நீர் வல்லமை உள்ளவர், நீர் பராக்கிரமசாலி ஆண்டவரே, நீர் ஒருவராய் எல்லாவற்றையும் உண்டாக்குகிற கர்த்தர் தகப்பன். ஆமாண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆராய்ந்து முடியாத கர்த்தர் பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் கர்த்தர் நீ செய்கிறீங்கப்பா. அதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் என்ன காரியங்கள் தங்களுக்கு தேவன் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரே எதிர்பார்ப்போடு இருக்கிறார்களோ அந்த காரியத்துல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய ஆராய்ந்து அறியாத அளவுக்கு ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் நீங்க கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே ஒன்றும் இல்லாத ஆண்டவரே பிள்ளைகளற்று இருந்த ஆண்டவரே ஆபிரகாமுக்கு திரளான பிள்ளைகளை கொடுத்து ஜாதிகளின் தகப்பனாய் மாற்றின தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீங்க. உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில் அவர்கள் எண்ணி முடியாததும் அவர்கள் ஆராய்ந்து முடியாததுமான ஆண்டவரே பெரிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் கர்த்தர் இந்த நாளில் நீங்க செய்யறதுக்கு போதுமான தேவனாய் இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே சோர்ந்து போகாதபடிக்கு அந்த பெரிய தேவனிடத்திலேயே ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்துல ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் சந்தோஷப்பட்டு கலிகூற கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற எல்லா போராட்டங்கள், கவலைகள், பாடுகள் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் நடக்க முடியாத தன்மைகள் எல்லாம் மாறி சுவாமி உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அற்புதங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்ளுக்கு அதிகமாய் செய்து நடத்தும்படியாய் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.